எல்லாருமே சொல்லுவாங்க, நடிகர்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறார்கள், நடிகர்கள் அரசியல். எந்த நடிகரும் எடுக்காத ஒரு முடிவை துணிச்சலாக எடுத்து தைரியமாக பிரகடனப்படுத்தி, இதுக்கப்புறம் நமக்கு அரசியல் தான், மக்களுக்காக தான் தன்னுடைய வாழ்க்கை அப்படின்றத மிக பிரம்மாண்டமாக பிரகடன மேடையில் பதிவு செஞ்சார். அதற்காக பார்த்தீங்கன்னா சாடிய கூட்டங்கள் கொஞ்ச நெஞ்ச கூட்டம் அல்ல. அத்தனை கட்சிகளும், நாங்கள் 75 ஆண்டுகள் கட்சி, 50 ஆண்டுகள் கட்சி, 40 ஆண்டுகள் வரலாறுகள் இருக்குது, 10 ஆண்டுகள் களத்தில் நிற்கிறோம், 25 ஆண்டுகள் தேர்தல் களத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம், தேர்தல் களத்துக்கு வரத்துக்கு முன்னாடி நாங்கள் 10-15 ஆண்டுகள் களத்தில் நின்று மக்கள் பிரச்சனையை பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனை கட்சிகளுக்குமே மிகப்பெரிய ஒரு மாற்றாக அமைஞ்சிருச்சு தலைவர் தளபதியினுடைய மாநாடு. சமட்டி அடின்னு மிகப்பெரிய ஒரு, இன்னும் இறங்கி சொல்லணும்னா சாவு மணி அடிச்சிட்டார். அத்தனை பேருனுடைய தூக்கத்தை கலைச்சிட்டார். அப்போ அதற்கப்புறம் தான் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடியது நான் தான் உங்களுக்கான அரசியல்வாதிகள்னு சொல்லி வேடமிட்டு கபட நாடகமிட்டு இருந்துகிட்டு இருந்தவர்களை வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஒரு தருணத்துக்கு வந்துட்டாங்க. அதன் பிறகு தொடர்ச்சியாக தமிழகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை போராட்டங்களாக இருந்தாலும் சரி, என்னென்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அதை எடுத்து பேசக்கூடிய இடத்துக்கு தமிழக வெற்றி கழகம் களம் இறங்கிடுச்சு.